பாராளுமன்ற தொகுதி வரையறை தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் வராது. நிலக்கோட்டை அணைப்பட்டியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் பேட்டி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தேசிய தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தொகுதி வரையறை செய்வதால் பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைக்க போறோம், தமிழ்நாட்டில் குறைந்துவிடும், அப்படி ஏதாவது அமைச்சரவை கூட்டம் முடிவு இருக்கிறதா? இவ்வளவு மக்களுக்கு தான் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் அப்படின்னு ஏதாவது வரையறை செஞ்சிருக்காங்களா? ஒரு சுற்றறிக்கை வந்து இருக்கா? பிரைம் மினிஸ்டர் ரகசியமாவது பேசிக்கிட்டு அதை ஸ்டாலின் ஒட்டு கேட்டாரா? மக்களவையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒதுக்கப்படும் இடங்கள் அம்மாநிலத்தின் மக்கள் தொகையை வைத்து முடிவு செய்யப்படுகின்றன. அத்துடன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் மற்றும் அம்மாநிலத்தின் மக்கள் தொகை விகிதாசாரத்தின் அளவு சமமாக இருக்க வேண்டும். உதாரணமாக தமிழ்நாட்டின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகள் உள்ளன. இதனால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் வராது என தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் பள்ளி கல்வி நிறுவனங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் எனவும், ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், திறன் மேம்பாட்டுக்கு ஆய்வுக்கூடம் வேண்டும் எனவும், கல்விக்கூடம் அமைக்க வேண்டும் என கொள்கை உள்ளது. ஆனால் தேசிய கல்விக்கூடம் அமைக்க மாட்டேன் எனவும், நிதி மட்டும் வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டேன் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறி வருவதாக தெரிவித்தார். பேட்டியின் போது திண்டுக்கல் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம், முன்னாள் மாவட்ட தலைவர் தனபால், நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய தலைவர் சுந்தர்ராஜன், நிலக்கோட்டை வடக்கு ஒன்றிய தலைவர் லட்சுமணன், நிலக்கோட்டை சட்டமன்ற பொறுப்பாளரும் ஒன்றிய செயலாளருமான கருப்புச்சாமி, வத்தலக்குண்டு வடக்கு ஒன்றிய தலைவர் கருணாநிதி, முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் சந்திரசேகர், முன்னாள் மாநில கூட்டுறவு பிரிவு துணைத் தலைவர் அன்பழகன், நிலக்கோட்டை பொதுச் செயலாளர்கள் விக்னேஷ், சூரியகுமார் மற்றும் கிளை செயலாளர்கள் பாலகுமார் ஜெயபாலன், மாவட்ட முன்னாள் துணைத் தலைவர் செந்தாமரை ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசாங்கத்திடமிருந்து பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைக்க போகிறோம், மறுசீரப்பில் தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு ஏதாவது அமைச்சரவை கூட்ட முடிவு இருக்கா? இல்லை இவ்வளவு மக்களுக்கு தான் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் அப்படின்னு ஏதாவது வரையறை செஞ்சுருக்காங்களா? இல்லை ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கா? இல்லை பிரைம் மினிஸ்டர் அமித்ஷாஜி ரகசியமாவது அப்படி பேசிக்கிட்டு அதை ஸ்டாலின் ஒட்டு கேட்டாரா? ஒன்றுமே இல்லை. நிழலோட யுத்தம் பண்ணுறவருங்க ஸ்டாலின். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காரு, அவர் நிழலோட யுத்தம் பண்ணுவார். அவர் ராத்திரியில் நடந்து போனால் கூட அவருக்கு முன்னால் நிழல் போயிட்டுருக்கோம், ஷேடோ. அதை பார்த்துட்டு சத்தம் போட்டு காய்ச்சா முச்சான்னு கத்துவார். இது மோடியும் பாரு, அவர் நிழல் தான். மோடி வந்துட்டு எனக்கு முன்னால் மோடி நிற்கிறார், அவனை கருப்பா நிற்கிறார் இருட்டில்ன்னு சொல்லுவார். அப்படி மோடி ஃபோபியா அவருக்கு. அப்படிலாம் எங்கேயும் குறைக்கிறேன். அப்படி தென்னிந்தியாவில் குறைச்சிருந்தா நான் கேள்வி கேட்குறேன், ஏன் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தலை? ஏன் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஆந்திராவில் இடங்கள் குறைய போகுது அப்படின்னு அவர் ஏன் பேசலை? தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது, ரேவந்த் ரெட்டியும் சித்தாராமையும் தான் இருக்காங்க. அவங்க ஏன் அதை பேசலை? அவங்களுக்கு தானே குறையுது, அவங்க ஏன் அதை பேசலை? அப்படி எதுவும் குறையாதுன்னு அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ப்ரோரேட்டா இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி 543 இடங்களுக்கு தமிழ்நாடு 39 இடம் இருக்குது. இது கிட்டத்தட்ட 7% சொல்கிறாங்க. கணக்கு பார்த்துங்க. இதே மாதிரி எவ்வளோ இடம் கூட்டினாலும் இப்போ என்ன சதவிகிதம் இருக்கோ அந்த சதவிகிதம் குறையாது, அவ்வளோதான். 543ல் 39 எவ்வளவோ அதே மாதிரி 1000 ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு கூடுறது அந்த சதவிகிதம் குறையாது. அது இதெல்லாம் எப்போ? 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கப்புறம். இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கலையே, 21 நடந்திருக்கணும். அப்போ கொரோனா, அதனால் நடத்த முடியல, அப்படியே நின்று போச்சு. மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி நாடு முழுக்க எவ்வளோ கூடி இருக்குன்னு பார்த்து முடிவு செய்ய போகிறாங்க. அப்படி தான் நடக்கணும். ஏன் 543 எம்பி இருக்காங்க? 1971 சென்சஸில் 54 கோடி மக்கள் இருந்தாங்க இந்தியாவில். 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. அதனால் 54 கோடி மக்களுக்கு 540 எம்பிக்கள் அப்படின்னு இப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ புது வரையறையில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். என்ன ஃபிக்ஸ் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு இருக்கத்தானே செய்யும். தமிழ்நாட்டுக்காரன் 40 லட்சம் பேர் வெளிநாட்டில் போயிருக்கான், என்ஆர்ஐயா இருக்கான். அவெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தால் 4 எம்பி கூட கிடைக்கும்ல நமக்கு, உண்டா இல்லையா? 4 எம்பி கூட கிடைக்கும்ல அவனுக்கு. அப்போ கூட வெளிநாட்டுக்கு போனதுனால தமிழ்நாடு வளமாகுது, தமிழ்நாட்டுக்கு பணம் வருது, எல்லா என்ஆரையும் தமிழ்நாட்டுக்கு பணம் அனுப்புகிறான். கேரளாவிலேருந்து ஒரு 40 லட்சம் பேர் வெளியில் இருக்கான். ஒரு பக்கம் பொருளாதார வளம் கூடுது, இன்னொரு பக்கம் மக்கள் தொகை குறையுதுல, இவெல்லாம் வெளில போயிட்டான்ல. அப்போ அதற்குரிய சின்ன சின்ன கஷ்டங்கள் நமக்கு இருக்கத்தானே செய்யும். பட் அந்த கஷ்டமும் இல்லாமல்
இதை சரி செய்யத்தான் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார், உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. அதனால தொகுதி மறுவரையறையில் எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை திமுகவுக்கு மறுவரையில் ஏதாவது பிரச்சனை வருதான்றத தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். நிச்சயம் வரும். இப்போ நான் கேட்குறேன், 234 தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல, நீங்கள் தொகுதி வரையறை பண்ணீங்க, 2001 பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். தொகுதி வரையறையில் சென்னைக்கு கோயம்புத்தூருக்குலாம் சட்டமன்ற தொகுதி கூட கொடுத்துட்டீங்களே 234. தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு மாவட்டத்தை குறைச்சிட்டிங்களே, அப்போ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? தென் மாவட்ட எண்ணிக்கை குறைச்சி, இவர் தெரியும் ஐயா எம்எல்ஏவாக இருந்தவங்க. இப்போ சேடப்பட்டி தொகுதி எங்கே இருக்கு? காணோம். இப்போ சமயநல்லூர் தொகுதி எங்கே இருக்கு? காணோம். அப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து தொகுதிகளை குறைச்சிட்டு தான் சென்னைக்கு அதிகப்படுத்துனீங்க. அப்போ எங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பவர் குறையில்லை. தெக்கத்துக்காரனுக்கு பார்கெனிங் பவர்லாம் போதில்லை. நாங்கள் ஏதாவது பேசணுமா? நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் எதாவது பேசக்கூடாது. நீங்களும் மறுவரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணுறப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ப சில இடங்களை முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் நீங்கள் தேசிய அளவில் இதெல்லாம் பிரச்சனை ஆக்குனீங்கன்னா நாங்கள் மாநில அளவில் இதெல்லாம் பிரச்சனை ஆக்கும். அவ்வளோதான். மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதி பகிர்வுன்றது வேறு, அது வந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்தது பிஎம் ஸ்ரீ திட்டம். பிஎம் ஸ்ரீங்கிறது என்ன? தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால், தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு பள்ளிக்கூடம் இப்படி இருக்கணும்னு இருக்குது, ஒரு கல்லூரி இப்படி இருக்கணும்னு இருக்குது, இவ்வளோ நூலகம் இருக்கணும், இவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கணும், ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், விஞ்ஞான பாடம் இப்படி சொல்லித்தரதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கணும், ஸ்கூலில் திறன் மேம்பாட்டுக்குன்னு பயிற்சிக்கு லேபரேட்டரி இருக்கணும். இதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. அப்போ அதை அமல்படுத்தினா அந்த மாநிலங்களுக்கு செலவாகும். புது டீச்சர்ஸ் வேணும், புது பில்டிங் வேணும். அப்போ அரசாங்கம் அதுக்கு பணம் கொடுக்குது. நரேந்திர மோடி அதுக்கு பணம் கொடுக்குறாரு. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? நான் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்த மாட்டேன், பணம் மட்டும் கொடுக்கிறாரு. நான் இதான் புரிய முடியாத உதாரணம் சொன்னேன். மோடி பசுமாடு வளர்த்துக்கன்னு சொல்கிறாரு. பசுமாடு வளர்க்குறதுக்கு நான் புண்ணாக்குக்கும் தவிட்டுக்கும் தீவனத்துக்கும் பருத்தி கோட்டைக்கும் நான் மாதம் 10,000 தரேன்றாரு. பசுமாடு வளர்த்துக்கோ மாதம் 10,000 தர்றேன், பாலை கறந்து நீயே வச்சுக்கோ, உன் வீட்டுக்கே நீ வச்சுக்கோன்றார், உன் தமிழ்நாட்டுக்கே நீ வச்சுக்கோன்னு சொல்கிறார். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? நான் பசுவெல்லாம் வளர்க்க மாட்டேன்ட்டார். வளர்க்காட்டி வேண்டாம் விட்டுருன்ட்டார் மோடி. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? பசு தானே வளர்க்க மாட்டேன்னா எனக்கு 10,000 ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு. இதெல்லாம் லாஜிக் இருக்கா? இந்த ஐயா பூசாரி இருக்கார், கிராமத்துக்காரர் தான், 50 வருஷமாக ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணுறாரு இந்த கோயிலில். அவரை கேளுங்க, அவரே கேட்பீங்கன்னு சிரிச்சிட்டு போயிடுவார். இது சாதாரண புரிய விஷயம். அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குது, அதுக்கு உதவி கொடுக்குது. அந்த திட்டத்தை நான் அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டேன், விட்டுருன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அந்த திட்டத்துக்கான பணத்தை எங்களுக்கு கொடுனா அது எப்படி? எதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் மக்களுக்கு தான் பதில் சொல்லணும். அதுக்கு மேலே உங்களுக்கு அது பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போங்க. நீங்கள் தான் கவர்னரை மாற்றணும்னா கூட நீதிமன்றம் போவீங்க. கவர்னர் ஃபைலில் கையெழுத்து போடலன்னா கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். அங்கேருந்து கவர்னர் கையெழுத்து போட வைப்போங்கிறீங்களே, இப்போ எனக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, மோடியை பணம் கொடுக்க வைங்க, கோர்ட்டு சொன்னால் கேட்டுக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை தாலுகாவில் இருக்கிற புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் இருக்கிற அணப்பட்டி, இதை பார்த்தாலே தெரியும் இந்த இடம். இங்கே எப்பயுமே பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருப்பாங்க. இந்த மாவட்டம் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருந்து இங்கே வருவாங்க. பக்கத்தில் ஒரு 10-20 அடியில் வைகை ஆறு அப்படியே சலசலன்னு தண்ணீரோடு ஓடிக்கொண்டிருக்கு. திண்டுக்கலுக்கெல்லாம் குடிநீர் இங்கேருந்து தான் போகுது, அணைப்பட்டியிலேருந்து தான் போகுது. அவ்வளோ புகழ்பெற்ற ஸ்தலம் இந்த ஆஞ்சநேயர் திருத்தலம். இங்கே பார்த்தா ஒரு 5 வருஷமாக ஒரு 600 மீட்டர் ரோடு போடுறதுக்கு அரசாங்கம் படுத்துது இந்த பகுதி மக்களை. ஒரு 600 மீட்டர் தான் தூரம், ரொம்ப இல்லை. தினசரி ஆயிரக்கணக்கில் மக்கள் வர்றாங்க. இந்த கோவிலுக்கு எவ்வளோ வருமானம், அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருமானம், ஒவ்வொரு வாகனமும் இங்கே பார்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ அந்த அந்த பார்க்கிங் ஃபீஸ் வாங்குறாங்க, அதுக்கு வருஷ கான்ட்ராக்ட் என்ன எடுக்கிறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு வருமானத்தை கொட்டி தருகிற ஒரு திருத்தலம் ஆஞ்சநேயர் திருத்தலம். தமிழகம் முழுக்க இருந்து மக்கள் வரக்கூடிய ஒரு இடம். இந்த பகுதி தான் மதுரை மாவட்டத்தோட கனெக்ட் பண்ணுற அந்த ரோடு. அது இணைப்பு சாலை. அது அந்த 600 மீட்டர் போடுறதுக்கு முதல்ல பொதுப்பணித்துறையில் இருந்தது. நாங்கள் இப்போ நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றணுன்னாங்க. நாங்கள் இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே போட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க. சொல்லி 3 மாதத்தில் போட்டு கொடுப்போம்னு சொல்லி 6 மாதம் ஆச்சு. இப்படி 5 வருஷம் ஆச்சு. இத்தனைக்கு இந்த பகுதி மக்கள் திமுக கூட்டணி தான் ஓட்டும் போட்டிருக்கான். ஒருவேளை எதுவும் பழி வாங்குறாங்களோ, எதிர்கட்சிக்கு வாக்களிச்சிட்டாங்க வாக்காளர்கள்ன்றதுனால நினச்சா, அப்படி இல்லை. எங்களுக்கு போடலை, சச்சிதானந்துக்கு தான் போட்டிருக்காங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு தான் போட்டிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகளுக்கு மக்கள் கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க, பக்தர்களுக்கு கஷ்டம் தெரியலையா கம்யூனிஸ்ட்டுக்கு? ஒரு நாளாவது இந்த எம்பிக்கு வந்து பார்த்துருப்பாரான்னு நிச்சயம் பார்த்துருக்க மாட்டார். இந்த பகுதி எட்டி கூட பார்க்காத ஒரு எம்பி அவர். அதனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த மாவட்ட நிர்வாகத்தை
இந்த 600 கிலோமீட்டர் கூட 5 ஆண்டுகளாக சாலை போட துப்புல்லாத திமுக அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல சாலை போடணும், மிக விரைவில் அதை செய்யணும். இல்லைன்னு சொன்னால் திண்டுக்கல்ல தலைநகரத்தில் நானே வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்தை கண்டித்து இந்த 600 மீட்டர் சாலைக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.